இந்த பொண்ணு சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அண்ணன் வெளியில அழுவாதீங்க, சுத்தி இருக்கவங்களாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. அப்ப அதை பார்த்து அவங்க அண்ணி பெரிய பேக்கோட வந்திருக்கா, இப்ப எவ்வளவு நாள் தங்க போறாலும் இதுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ள போறாங்க. அப்ப இவங்க அத்தை டீ போட சொல்றாங்க. சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போய் பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வரலான்னு போறா. அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை உன் நாத்தனான வந்திருக்கா, இன்னும் எத்தனை நாள் தான் தங்க போறாளோ, பெரிய பேக்லாம் வச்சிருக்கா, நீ சும்மா விட அதை எதனா சொல்லி வெளியே அனுப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இப்படியே 2 நாள் போகுது. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து சோறு ஆக்கியாச்சான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க எனக்கு என்ன 4 கையா இருக்கு, ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்ல, சும்மாலாம் இந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அவங்க தங்கச்சி வந்து வெளியே போயிடுறாங்க. ஆனா இவர தங்கச்சி காதல விழுந்த போது ஏன்டி இப்படி கத்தறன்னு சொல்லிட்டு திட்டாரு. ஆனா அதை அவங்க அம்மாவும் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வெளியில அவங்க தங்கச்சி போயிட்டு துணி துவைக்கலன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அப்ப அவங்க அண்ணன் வந்து அண்ணி எதனா பேசியிருந்தா மன்னிச்சு கோடின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாரு. ஆனா இவங்க அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. பட் இவங்க அண்ணன் கிட்ட அவங்க வைஃப் வந்து எதுக்காக இங்க வந்திருக்கா, எப்ப போவோம்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் இங்கேயும் இருக்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுங்க, இங்க இருக்க முடியல, உங்ககிட்ட சண்டை போட்டாலும் அதுதான் என்னோட வீடு, இது என்னோட வீடு மாதிரியே தெரியல, ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது, எப்படியாச்சும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அழுகுறா. அவரும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே வந்து எங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போயிடாரு. ஆனா அதை பார்த்து அவங்க அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தி இருக்கவங்க பேச்செல்லாம் கேட்டு என்னோட தங்கச்சியை திட்டி அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை அடிச்சிடறாரு. ஒரு வீட்டு பொண்ணை துரத்தி அனுப்புறது ஒரு குலசாமியை வீட்டுல இருந்து துரத்துற மாதிரி தான் அர்த்தம். உன்னோட எண்ணத்தினால தான் நம்மளுக்குமே இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டத மாதிரி அவங்க திருந்துறாங்க. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.